Taste the Daily. தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பரிசல் துறை தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டம் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் 3 ஆண்டுகள் தருமபுரி மாவட்டத்திற்கும் 3 ஆண்டுகள் சேலம் மாவட்டத்திற்கும் பிரித்து ஏலம் விட்டாலும் காலம் காலமாக நாகமரை பகுதியை சேர்ந்த வீரப்பனும் அவருடைய உறவினர்கள் மற்றும் பினாமிகளே ஏலம் எடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நபருக்கு 10 ரூபாயும் 2 சக்கர வாகனத்திற்கு 20 ரூபாயும் அரசு நிர்ணயம் செய்துள்ள போதிலும் 2 மடங்கு உயர்த்தி வசூல் செய்வதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பரிசல் துறை ஏலத்தை ரத்து செய்து அரசாங்கமே பரிசல் துறையை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகப்படியான வசூல் நடுத்தர மக்கள் டெய்லி இங்கிருந்து ஸ்கூலு காலேஜ் ஒரு கொத்தனார் வேலைக்கு ஒரு மீன் பிடிச்சி கொண்டு போய் அந்தாண்ட மேட்டூரில் விற்றுப்பிட்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு அன்றாட தொழிலுக்காக மக்கள் இங்கிருந்து அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட ஒரு முறைப்படியான கட்டணம் இல்லாமல் உள்ளூர் மக்கள்கிட்டே அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ முறை என்னமோ போராட்டம் என்னமோ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து இது எதுவுமே இதாகலை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாதை பிரச்சினை காரணமாக பெண்கள் மீது வீடு புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி அருகே மணல் மேல்குடி பகுதியில் பாதை பிரச்சினை காரணமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்த பெண்களை மற்றொரு தரப்பு பெண்கள் வீடு புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டு தங்கச் செயினை பறித்தனர். மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு இணையதளங்களில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து 5 நாட்களுக்கு மேல் ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையேயான மோதல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லை என கதைவிடும் திமுக ஆட்சியில் சட்ட விதிகளை பின்பற்றாமல் காவல்துறையினரே வன்முறை சம்பவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக வெளியான தகவலை அடுத்து உச்சநீதிமன்றம் நியமனம் செய்த குழுவை சேர்ந்த 3 அதிகாரிகள் உட்பட 14 பேர் திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்தில் 14 மணி நேரம் நடத்திய ஆய்வு மற்றும் விசாரணை நிறைவடைந்தது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக தேவஸ்தானம் ஆந்திர போலீசில் புகார் அளித்திருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஆந்திர அரசால் அமைக்கப்பட்ட குழுவை கலைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவினர் திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சென்று 14 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நிறுவனத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட பல்வேறு பொருட்களை ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வாங்கிய மதுபாட்டில்களுக்கு பணம் கொடுக்காமல் மர்ம நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். சுங்கான்கடை பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு டெம்போவில் வந்த 3 பேர் மதுபாட்டில்கள் வாங்கியுள்ளனர். டாஸ்மாக் ஊழியர்கள் பணம் கேட்டபோது மிரட்டல் விடுத்ததோடு டெம்போவில் தப்பிக்க முயன்றனர். பொதுமக்கள் உதவியுடன் டெம்போவை வழிமறித்து கேட்டபோது டெம்போவால் இடிப்பது போல் சென்று தப்பிச் சென்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு ஆந்திராவில் இருந்து பேருந்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். திருத்தணி அடுத்த பொன்பாடி சோதனைச் சாவடியில் 20 கிலோ குட்கா பொருட்களை கடத்திய ஆறுமுகம், ரவிக்குமார், ஜெயக்குமார் ஆகிய 3 பேர் சிக்கினர்.
ஆந்திர எல்லைப் பகுதியான திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் சிசிடிவி கேமரா பல மாதங்களாக பழுதாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் திறனற்ற ஏவல் துறை முறையாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் துளியும் அச்சமின்றி பேருந்திலேயே போதைப் பொருட்களை கடத்தும் அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தனது கோழியை பக்கத்து வீட்டுக்காரர் அடைத்து வைத்து விட்டதால் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனாம்படுகை கிராமத்தில் முதியவர் முருகன் வளர்த்து வந்த கோழிகளுடன் பக்கத்து வீட்டுக்காரர் பாபுராஜ் என்பவரின் கோழியையும் சேர்த்து தனது வீட்டில் முருகன் அடைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாபுராஜ் சகோதரர் பாரதி, தாய் செல்வராணி ஆகியோர் முருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த முதியவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் தலைமறைவான மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குட்கா விற்பனை செய்து வந்த 3 பேர் சிக்கினர். பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் பகுதிகளில் ஆதம் ஷா, முகமது ரஃபீக், பீர் முகமது ஆகிய மூவரும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தனர். இவர்கள் மூவரும் தற்போது பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 50 கிலோ குட்கா, புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகேயுள்ள கிளாப்பாக்கம் ஊராட்சி மக்கள் திமுகவினரை கண்டித்தும் குடிநீர் வசதி கோரியும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிளாப்பாக்கம் ஊராட்சிக்கு பாலாற்றுப்படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்க ஒப்பந்தம் விடப்பட்ட நிலையில் கிளாப்பாக்கம் ஊராட்சி தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாண்டூர் கிராம திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது தொடர்பான வழக்கில் ஆழ்துளை கிணறு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் ஆழ்துளை கிணறு அமைக்க சென்றபோது தீயசக்தி திமுகவினர் தடுத்ததால் ஆத்திரமடைந்த கிளாப்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். குறிப்பிட்ட ஒரு 20 பேர் தான் அதை பண்றாங்க. அது அவங்க பர்சனல் இஷ்யூ மாதிரி அதை பண்றாங்க. ஊருக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம் இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து எங்க ஊருக்கு தண்ணி வரணும், எங்களுக்கு குடி தண்ணி, பாலாத்து தண்ணி வரணும். எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாரில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தன்னை பதவியில் வைக்கக்கூடாது என தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் 9 பேர் தன்னை மிரட்டி வருவதாக திமுக பேரூராட்சி தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள 9 திமுக உறுப்பினர்களும் திமுக தலைவராக இருக்கும் அந்தோணியம்மாள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் தன்னை பதவியை விட்டு ராஜினாமா செய்ய கோரியும் தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறி அம்பாசமுத்திரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் அந்தோணியம்மாள் புகார் அளித்துள்ளார். மேடைக்கு மேடை வாய் கிழிய சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் திமுக பேரூராட்சி தலைவரே மிரட்டப்படும் அவலம் அரங்கேறி வரும் நிலையிலும் செயலற்ற ஸ்டாலின் வாய்மூடி மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வருவாங்க போவாங்க, 2.5 வருஷம் இதேதான் நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ யாராவது போனு அதுன்னு மிரட்டலும் டார்ச்சரும் பண்ணதான் செய்வாங்க. இப்போ அவங்க எப்படியாவது பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து அங்கங்கேயும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு அழைதாங்க.